இந்தியன் 2 புக்கிங்ஸ் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ எப்பவும் போல தமிழ்நாட்டுல காலையில 9 மணிக்கு தான். நண்பன் ஒருவன் வந்த பிறகு படம் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. காளிதாஸ் 2க்கான பூஜை ரீசெண்டா போட்டாங்க. அதுக்கான கிளிம்ஸ் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. மம்முட்டியோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி கௌதம் மேனன் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. மம்முட்டி, கோகுல் சுரேஷ், வாஃபா கட்டிஜா, விஜய் வெங்கடேஷ் நடிக்கிறாங்க. தேனாண்டால் பிலிம்ஸுக்கான அடுத்த படத்துக்கான அப்டேட் ஜூலை 12 வரப்போகுது. விஜய் ஆண்டனியோட மழை பிடிக்காத மனிதன் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. இந்த படத்தை ஆகஸ்ட் கடைசியில கொண்டு வரலாம்னு தான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணாங்க. ஆனா இப்ப ஆகஸ்டோட ஆரம்பத்திலே வருது. கிளாடியேட்டர் 2க்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க செம்மையா இருக்கு. நவம்பர்ல படம் ரிலீஸ் ஆகும். SK23க்கான ஷூட்டிங் இப்ப தூத்துக்குடியில போகுது. இப்ப போகிற இந்த தூத்துக்குடி ஷெட்யூல் மூவில ரொம்ப முக்கியமான ஷூட்டிங்னு சொல்றாங்க. மூவில நிறைய முக்கியமான சீன்ஸ் எல்லாம் இங்க எடுக்க போறாங்க. இதை முடிச்சிட்டு அடுத்து சென்னையில ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். மொத்த ஷூட்டிங் செப்டம்பர் இல்ல அக்டோபர்ல முடியும். அதை முடிச்ச கையோட SK24க்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். தங்கலானோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு. ட்ரெய்லர் பார்க்க செம்மையா இருக்கு. ட்ரெய்லர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தோமோ அப்படி இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், விஷுவலா இருக்கட்டும், ஆக்டர்ஸோட ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா இருக்கு. ட்ரெய்லரோட லாஸ்ட் 19 செகண்ட் ஒரு சாங் ஒன்னு வருது. அந்த சாங் தனியா வரும்போது கண்டிப்பா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த சாங் கேட்க நல்லா இருக்கு. ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரஞ்சித் டைரக்ஷன்ல GN விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதி, பசுபதி, இன்னும் ஒரு சில இங்கிலீஷ் ஆக்டர்லாம் கூட உள்ள இருக்காங்க. சூர்யா 44ஓட ஷூட்டிங் அந்தமான்ல போச்சு. அதை முடிச்சிட்டாங்க. அதை பத்தி நேத்து கூட நான் சொன்னேன். இப்ப சூர்யா 44க்கான அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் அடுத்த வாரம் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஷூட்டிங் ஊட்டியில ஆரம்பிக்க போதுன்னு நான் சொன்னேன். இப்ப 2 பிளேஸை சூஸ் பண்றாங்க. ஒன்னு ஊட்டி, ஒன்னு கேரளா. இது ரெண்டுத்துல எங்கேயாச்சும் தான் அடுத்த ஷூட்டிங் போகும். விடாமுயற்சி கிளிம்ஸ் ஆகஸ்ட் 15 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. விடாமுயற்சிக்கு கிளிம்ஸ் வருமாங்கிறது என்ன கன்ஃபார்ம் ஆகல. சோ அதுக்குள்ள இந்த டேட் எல்லாம் ரூமர் தான். தமிழ் சினிமால 1000 கோடி வசூல் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருந்தும் ஏன் அதை பண்ண முடியலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எப்பவும் சொல்ற மாதிரி நார்த் இந்தியா மார்க்கெட் மேல இவங்க கவனம் செலுத்தினா கண்டிப்பா 1000 கோடி வரும். எக்ஸாம்பிளுக்கு லியோ படத்தை வச்சுப்போம். அது 1000 கோடி பண்ணும் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அது 1000 கோடி வராம போன காரணம் நார்த் இந்தியா மார்க்கெட். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ப்ரொடியூசரே ஃபீல் பண்ணாரு, நார்த் இந்தியா மார்க்கெட்ல கவனம் செலுத்திருக்கணும்னு. ஏன்னா சவுத் இந்தியா மார்க்கெட்டை மட்டும் வச்சு 1000 கோடி பண்ண முடியாது. சோ அதுல கவனம் வச்சா தான் 1000 கோடி வரும். ராயன் புக்கிங்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகணும் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இந்த மாசம் கடைசியில தானே படம் வருது. விடாமுயற்சி படத்துல மொக்கபாட் கேமரா யூஸ் பண்றாங்களா? ரஜினியோட லைன் அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். விடாமுயற்சியில மொக்கபாட் யூஸ் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா குட் பேட் அக்லில யூஸ் பண்றாங்க. துருவநட்சத்திரம் பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க. ஆனா எப்பவும் சொல்ற மாதிரி இதுக்கான அப்டேட் ஒன்னும் வரல. படம் இப்ப வரதுக்கான வாய்ப்பும் இல்ல. சதீஷோட அடுத்த படம் ஹாரர் காமெடி படமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் வருது. மிருதன் 2 ஃபியூச்சர்ல வர சான்ஸ் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. டர்போ மூவிக்கான OTT அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மாசம் இது வந்துரும். ஆர்யா இப்ப என்ன பண்றாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லைன் அப்ல அவருக்கு மூவிஸ் நிறைய இருக்கு. ஆனா ஷூட்டிங் ஒன்னும் போற மாதிரி தெரியல. தி வில்லேஜ் சீரிஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு நல்ல சீரிஸ் இல்ல. ஒரு 2.5 2.75 ரேட்டிங் கொடுக்கலாம். ஏன்னா இந்த சீரிஸ்ல யூஸ் பண்ணப்பட்ட மேக்கப் வந்து எனக்கு அருவருப்பா இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். எல்லா சீரிஸும் படமும் நான் பார்த்துட்டேன். இப்ப ஏதாச்சும் பார்க்கணும்னா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. விக்ரம் படத்தை விட இந்தியன் 2 படத்துக்கு எதுக்கு இவ்வளவு ப்ரமோஷன் பண்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. விக்ரமுக்கும் இப்படிதான் பண்ணாங்க. விக்ரம் வந்து வருஷ கணக்கானதுனால அதுக்கான ப்ரமோஷனை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். விக்ரமுக்கும் இப்படிதான் பண்ணாங்க. இதான் கரெக்டான மெத்தடு. விக்ரமுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாலேயே 2 முறை பிரஸ் மீட் வச்சாங்க. ராயன் ட்ரெய்லர் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்டேட் இன்னும் வரல. வந்தா கண்டிப்பா நான் சொல்றேன். இந்தியன் 2ல சித்தார்த்துக்கு அப்பாவா கமல் வரதா சொல்றாங்க. அப்ப அது சந்துரு கமலான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எப்படி சந்துரு கமலை சித்தார்த்து ரீப்ளேஸ் பண்ண முடியும்? ட்ரெய்லர் பார்த்தாலும் அப்படி தெரியல. சிம்பு ஆதிக் ரவிச்சந்திரன் காம்போ திரும்ப வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது டவுட் தான். வைபவோட லைன் அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆலம்பனா இருக்கு, கோட்டு இருக்கு. அஜித் மாதிரி ஒரு பெரிய ஹீரோட படத்துக்கு டைட்டில்ல அக்லின்னு வச்சது குட் பேட் அக்லிக்கு மைனஸ் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிலாம் இல்ல, படம் எப்படி இருக்குங்கிறதா முக்கியம். AR ரஹ்மான் சங்கர் காம்போ எப்போ வரும்? இந்தியன் 2ல ஏன் அனிருத் வந்தாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சங்கரே இதுக்கான பதில சொன்னாரு. 2.0 படம் பண்ணும்போது இந்தியன் 2 படம் பண்றதா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சமயத்துல 2.0 படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்க AR ரஹ்மான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அடுத்து இந்தியன் 2க்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்தியன் 2ஓட சாங்ஸ் வேணும். சோ 2.0 ஒர்க்கும் போகுது. இந்தியன் 2க்கு சாங் வேணும்னு சொன்னா அது ரஹ்மானுக்கு பிரஷரா மாறும்னு சங்கர் முடிவு பண்ணி தான் அனிருத் கிட்ட கொடுத்தாரு. இதான் சங்கர் சொன்ன காரணம். ஹிருதயம் தமிழ்ல இருக்கான்னு கேட்டிருக்காரு. தமிழ்ல இது இல்ல, விஜய் டிவி டப் பண்ணி போட்டதான் உண்டு. சூர்யா 44 போஸ்டர்ல வர மரம் ரப்பர் மரம். சோ அதை பத்தி தான் கதை இருக்குமான்னு? அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கம்மி தான். இது கேங்ஸ்டர் படம். அர்ஜுனோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். அனிமல் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வரும். கேஸ்டிங் கால் பத்தி கேட்டிருக்காரு. முக்கியமான கேஸ்டிங் கால் வரும்போது நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். வேற முக்கியமா வந்தா நான் சொல்றேன். தங்கலான் சேட்டலைட் ரைட்ஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன இது அனௌன்ஸ் பண்ணல? நான் அனௌன்ஸ் பண்ணா சொல்றேன். மதகஜ ராஜா ஆகஸ்ட்ல வரும்னு சொல்றாங்க. இது கன்ஃபார்ம் ஆனு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பேச்சுவார்த்தை தான் போகுது. எதற்கும் 97 படம் எத்தனை லாங்குவேஜ்ல வந்துச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 5 லாங்குவேஜ்ல வந்துச்சு.
ராயன் படத்தை 18 வயசுக்கு மேலதான் பாக்கணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமா, ஏ சர்டிபிகேட்னா அதான். ஷைத்தான் படத்தோட தமிழ் டப்பிங் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ்ல இது இல்ல. கல்கி படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இது ஹிட் தான். ரிவ்யூஸ் மிக்ஸ்டா வந்தாலும் கலெக்ஷன் வைஸ் ஹிட். விக்ரம் 61 அப்டேட். மகாராஜா ஓடிடி அப்டேட்டை கேக்குறீங்க. மகாராஜா ஜூலை 12 நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. விக்ரம் 61 தங்கலான் படம் தான். இந்த கமெண்ட் எனக்கு புரியவே இல்ல, கொஞ்சம் தெளிவா கேளுங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் கிடைச்சா சொல்றேன்.